திறப்பிலே 5 நிமிடங்கள். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, திறப்பிலே 5 நிமிடங்கள் என்கிற இந்த ஜெப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜெபிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜெபிக்க இருக்கிறோம். தொடர்ந்து ஈரான், அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுக்கு இடையிலே நிலவி வருகிற போர் சூழல் காரணமாக உலக அளவிலே கச்சா எண்ணெயுடைய விலை இதுவரை இல்லாத அளவு உயர்ந்திருப்பதாக கூறப்படுகிறது. 2022 ஆண்டுக்கு பிறகு முதல் முறையாக ஒரு பீப்பாய்க்கு சுமார் $100 அது கடந்திருப்பதாக கூறப்படுகிறது. ஒரே நாளிலே இந்தியாவிலே சுமார் 26% கச்சா எண்ணெயுடைய விலை கூடியிருப்பதாக கூறப்படுகிறது. இது நிமித்தமாக தொடர்ந்து பெட்ரோல், டீசல் விலை, அது மட்டுமல்ல அத்தியாவசிய பொருட்களுடைய விலையும் கூடக்கூடிய அபாய சூழ்நிலை உலக அளவில் இருப்பதாக கூறப்படுகிறது. உலக அளவில் மிகப்பெரிய பொருளாதார தாக்கத்தையும் இது ஏற்படுத்தும் என்று கூறப்படுகிறது. ஆகவே இந்த நிலவி வருகிற போர் சூழல் மாற வேண்டும். ஒரு அமைதியை கர்த்தர் கட்டளையிட வேண்டும். இந்த 3 நாடுகளுக்கு இடையிலே நடைபெற்று கொண்டிருக்கிற இந்த போர் நிறுத்தப்பட வேண்டும். இதற்காக ஜெபிக்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் இந்த உயர்ந்து வருகிற கச்சா எண்ணெய்க்கு காரணமாக காணப்படுவது அந்த ஹார்முஸ் நீரிணை என்று சொல்லப்படுகிற முக்கிய பகுதியாக உலக அளவிலே எரிசக்தி கொண்டு போகப்படுகிற போக்குவரத்துக்கு பயன்படுத்தக்கூடிய கப்பல்கள், போக்குவரத்துக்கு பயன்படுத்தக்கூடிய முக்கிய பாதையாக கருதப்படுகிற இந்த ஹார்முஸ் நீரிணையானது மூடப்பட்டிருப்பதும் அதிலே காணப்படுகிற பலவிதமான சிக்கல்களும் இதற்கு முக்கிய காரணமாக பார்க்கப்படுகிறது. மட்டுமல்ல, தொடர்ந்து ஈரான் மற்றும் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் ஆகிய 3 நாடுகளும் ஒன்றையொன்று தாக்கிக் கொள்வது மட்டுமல்லாமல் ஈரான் தொடர்ந்து வளைகுடா நாடுகள் மீது பல தாக்குதல்களை நடத்தி இருப்பதும் இந்த பிரச்சனைக்கு அதிக காரணமாக பார்க்கப்படுகிறது. கத்தார், குவைத், சவுதி அரேபியா, துபாய் ஆகிய நாடுகள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலினாலே அதிகப்படியான எரிசக்தி கொண்டு வரப்படுகின்ற இந்த நாடுகளுடைய அந்த தொடர் சங்கிலி பாதிக்கப்பட்டு அது நிமித்தமாகவும் நம்முடைய எரிசக்தி தடை செய்யப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த சூழல் நிச்சயமாக மாற வேண்டும். இந்தியா அதிகப்படியான எரிசக்தியை மத்திய கிழக்கு நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்கிறது. தற்போது இது பாதிக்கப்பட்டிருக்கிறபடியினாலே இந்தியாவிலே பொருளாதார பாதிப்பு ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இருக்கிறது. ஏனென்றால் கச்சா எண்ணெய் விலை ஒரு பக்கம் உயர்ந்து அத்தியாவசிய போக்குவரத்து தடை நிமித்தமாக அத்தியாவசிய பொருட்கள் கொண்டு போகப்படுவது தடை செய்யப்பட்டு அது நிமித்தமாக அத்தியாவசிய பொருட்களுடைய விலையும் திடீரென அதிகமாக மாறக்கூடிய ஒரு சூழலை காணப்படுகிறது. ஆகவே தொடர்ந்து நிலவி வருகிற இந்த சூழல் மாற வேண்டும். உலகளாவிய பொருளாதார முடக்கத்தையும் பொருளாதார வீழ்ச்சியையும் இது உண்டு பண்ணி அத்தியாவசிய பொருட்களுடைய ஏற்றத்தையும் உலக அளவிலே உண்டு பண்ணுவதினாலே உலக அளவில் பணவீக்கம் அதிகரிக்கும் என்றும் கூறப்படுகிறது. ஆகவே இந்த நிலவி வருகிற அசாதாரண சூழல் மாற வேண்டும். ஒரு நாட்டுக்கு இடையிலே இன்னொரு நாடு இப்படி போர் தொடுத்து அல்லது தாக்குதல் செய்து இது நிமித்தமாக உயிரிழப்புகளும் இன்னொரு பக்கத்திலே பொருளாதார சீர்குலைவும் உண்டாகுவது என்பது தடுக்கப்பட வேண்டும். கர்த்தர் மனம் இறங்க வேண்டும். ஜெபிப்போமா. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட நாளின் காலை வேளைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. அமெரிக்கா, ஈரான், இஸ்ரேலுக்கு இடையிலே தொடர்ந்து நிலவி வருகிற இந்த போர் சூழல் நிமித்தமாக உலகளாவிய பொருளாதார பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறதை எண்ணி நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம் அப்பா. குறிப்பாக கச்சா எண்ணெய் ஒரு தேசத்திலிருந்து இன்னொரு தேசத்திற்கு கொண்டு போகப்படுவது தடை செய்யப்பட்டு அந்த ஹார்முஸ் நீரிணை மூடப்பட்டிருப்பது நிமித்தமாகவும் ஆண்டவரே ஒரு நாட்டிற்கு விரோதமாக இன்னொரு நாடு ஆண்டவரை யுத்தம் செய்து கொண்டிருப்பது நிமித்தமாகவும் ஆண்டவரே தகப்பனே கச்சா எண்ணெய் மற்றும் அதிலிருந்து நாங்கள் ஆண்டவரே தகப்பனே பெறுகிற பெட்ரோல், டீசல் போன்ற ஆண்டவரே இந்த எரிபொருட்கள் நிமித்தமாக அது குறைவது நிமித்தமாக அதனுடைய தேவை அதிகரித்து ஆண்டவரே பொருட்களுடைய விலையும் அத்தியாவசிய பொருட்களுடைய விலையும் அதிகரித்திருக்கிறதே ஆண்டவரே. தொடர்ந்து ஏற்கனவே இப்பொழுது அதிகரித்திருக்கிற சூழ்நிலையிலே இன்னும் அதிகரிக்கும்
என்று சொல்லப்படுகிறதே ஆண்டவரே, இது நிமித்தமாக உலக அளவில் ஒரு பொருளாதார ஆண்டவரே தகப்பனை வீழ்ச்சியும் பண வீக்கமும் உண்டாகி ஆண்டவரே சாதாரண மக்கள், ஏழை மக்கள் எவ்வளவாக பாதிக்கப்படுவார்கள். ஆண்டவரே, இந்த சூழ்நிலை மாற ஜெபிக்கிறோம். ஆண்டவரே தகப்பனை, இந்த கச்சா எண்ணெய் விலை குறைக்கப்படுவதற்கு ஆண்டவரே தகப்பனை, இந்த போர் சூழல் நிறுத்தப்பட, ஒரு சமாதான சூழ்நிலை உண்டாக ஆண்டவரே, இந்த இரத்தம் சிந்துதல் ஆண்டவரே, மனித உயிர்கள் இழப்பு ஆண்டவரே, இதிலிருந்து ஜனங்கள் பாதுகாக்கப்பட ஆண்டவரே, இஸ்ரேல் ஈரான் ஆண்டவரே தகப்பனே அமெரிக்காக்கு இடையிலே ஒரு சமாதான நிலையை கொண்டு வர ஜெபிக்கிறோம். தேசங்களுக்கு இடையிலே யுத்தங்களை ஓய பண்ண உம்மை நோக்கி மன்றாடி ஜெபிக்கிறோம். வன்முறையை ஆண்டவர், இரத்தம் சிந்துதலை, போரை கட்டவிழ்த்து விடுகிற சாத்தானுடைய தந்திரங்கள் அந்தி கிறிஸ்துவின் வல்லமையில் தேசங்களில் முடக்கப்படுவதாக, எழுப்புதலை திசை திருப்ப போராடுகிற சத்துருக்கள் அழிக்கப்படுவதாக என்று ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். தொடர்ந்து ஜெபியுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.